ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். பல காப்பிரைட் இஷ்யூனால இந்த ட்ராமா டிலே ஆயிடுச்சு. சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நிஜமாக தான் சொல்கிறேன். சம்மர் லீவ் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஹீரோயினும் ஹீரோவும் ஒரு ஷாப்பில் மீட் பண்ணுறாங்க. 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஹீரோயின் ஸ்கூலுக்கு வந்திருக்கப்போ ஐஷு ஒரு விஷயத்த நோட் பண்ணுறா. ஹீரோயின் கிட்ட புது ஷூ, புது பேக், இப்படி புதுசு புதுசாக இருக்குது. ஐஷு கிட்ட எல்லாமே பழசாக இருக்குது. ஏன்னா அவள் கஷ்டப்படுற ஃபேமிலி இல்லையா. அதுக்கப்புறம் எல்லாரும் ஃபேங்க சொல்கிறாங்க, இது மாதிரி நீ வேறு கிளாஸ் போயிரு, எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம வேறு கிளாஸ் போனாலும் நம்ம எப்பயுமே ஒரே கிளாஸ் தான், நம்ம எப்போவுமே ஒன்றாமே ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு போனால் பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரே டெஸ்க்கை வச்சுருக்கான். அதை பார்த்த ஹீரோக்கும் ரொம்ப சந்தோஷம். மிஸ் வந்து இங்கே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, டான்ஸ் காம்படிஷன் இருக்குது, எல்லாரும் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஹீரோ சும்மா உட்காந்துட்டு இருக்கையில் ஹீரோயின் கையை இடிச்சு இடிச்சு விளாட்றான். அப்போ வந்து மிஸ்ஸு கூப்பிட்றாங்க. காதில் கேட்காம உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் ஃபேங் வரான். ஹீரோயின் கிட்ட ஏதோ நோட் கொடுக்கறதுக்காக வரான். வர்றவன் வந்து ஹீரோயினோட திங்ஸ் எல்லாம் ஹீரோ பக்கத்தில் இருக்கிறது பார்த்துட்டு, அவள் இங்கே தான் உட்காராளா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் மச்சான் அப்படின்னு சொல்லல ஃபேங்குக்கு மனசே உடஞ்சி போயிடுது. என்னடா இது அப்படின்ட்டு, அந்த புக்கை கொடுறா நானே கொடுத்துறேன்னு சொல்கிறப்ப அவன் கொடுக்கவே மாட்டேங்கிறான். இல்லை நானே அவளை பார்த்து டேரெக்டாக கொடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட ஒரு மாதிரியாக ஸ்ட்ரிக்டாக சொல்கிறான். இதை பார்க்குற ஹீரோக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இவன் ஏன்டா கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சந்தேகம் எழும்புது. அதோட ஐஷு வந்து இதை மாதிரி ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்ததை நினச்சி ரொம்ப மூட் அப்செட்டாக நின்றுட்டுருக்கா. ஹீரோயின் கூப்பிட்றா சாப்பிடவான்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வேணாம் எனக்கு ஒன்றும் பசிக்கல நீ போ அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுறா. ஹீரோயின் கீழே விழுக போயில சாரி தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன், கொஞ்சம் மூட் அப்செட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் அதுக்கப்புறம் வந்து சரி வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. இங்கே பார்த்தா ஃபேங் வந்து நோட்டு கொடுத்துருக்கா ஹீரோயின் கிட்ட. ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாக அதை பார்த்துட்டே இருக்கா. எனக்காக நீ வேறு கிளாஸ் போனாலும் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறியான்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஜெலஸாகிறான். அதுக்கப்புறம் ஐஷு என்ன பண்ணுறான்னா, வேணுன்ட்டே வந்து எனக்கு இதை சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. அவன் சொல்லி கொடுத்தாலுமே இங்கே ஃபேங்கும் ஹீரோயினும் பேசுறது மேலே தான் அவன் கண்ணாக இருக்கான். அவங்க 2 பேரும் பாரு இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்கன்ட்டு. இதெல்லாம் பார்த்தா ஐஷுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகுது. நம்ம சொல்லிக் கொடுக்க சொன்னால் இன்னமும் அவனோட கவனம் வந்து அவன் மேலே மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, டான்ஸ் காம்படிஷனோட ப்ராக்டிக்ஸ் இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு டீச்சர் சொல்கிறாங்க. பசங்கள்லாம் ரொம்ப ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில், ஆமாம் ஆனால் வந்து உங்களுக்கான பேரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியாது, சார் தான் சூஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லல ஐஷு சொல்கிறா. இதை மாதிரி நான் சார்கிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. சார் அப்படின்னு கேட்கல, என்னம்மான்னு கேட்குறாரு. இதை மாதிரி வந்து டான்ஸ் காம்படிஷனுக்கு எங்களுக்கு பிடிச்ச பேரை நாங்கள் செலக்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறப்போ, எனக்கு வந்து உங்கள் கிளாஸை பற்றி அதிகமாக தெரியாது, உனக்கு தான் நல்லா தெரியும், நீயே செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிடுறாரு. அண்ட் சார் அந்த ஆடிட்டோரியமுக்கு வந்து வந்துடுறாங்க. அப்போ ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இருக்கல, அவன் மூஞ்சி டல்லாகிடுது. என்னடான்னு பார்த்தா ஆப்போசிட்டில் நிற்கிறது ஐஷு. பேரை ஃபுல்லாக மாற்றி மாற்றி போட்டு வச்சுருக்கா இந்த ஐஷு. அப்போ ஹீரோக்கு செம்ம காண்டா இருக்குது. ஃபேங்குக்கும் மூஞ்சியில் ஒரே சிரிப்பாக இருக்குது. ஏன்னா ஹீரோயின் தான் அவளோட பேர். சார் சொல்கிறாரு, டான்ஸ் ஆடையில் நடுவில் அவங்கவுங்க பேரை வந்து சேஞ்ச் பண்ணணும், ஒரு ரோலிங் மாதிரி ஒரு ஸ்டெப் வரையில அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ ஸ்ரேயா சொல்கிறா, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேரை தேர்ந்தெடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ, அதெல்லாம் முடியாது, இதுதான் பேர், இதுதான் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே ஐஷு சொல்கிறா, எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது, என்னை பார்த்து ஹேண்டில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உன் காலை மிதிச்சு கிதிச்சு போட்டுட்டா எனக்கு தெரியாதுமா, எனக்கே டான்ஸ் ஆட தெரியாது அப்படின்னு சொல்லல. இங்கே ஹீரோயின் சொல்கிறா, அடே எனக்கு டான்ஸ் ஆடவே தெரியாதுடா, என்னை பார்த்து ஹேண்டில் பண்ணு அப்படின்னு சொல்லல. சரி உன்னை நான் பூ மாதிரி பார்த்துக்கிறேம்மா அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இவனோட கெமிஸ்ட்ரி இங்கே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் ஹீரோ பார்த்து ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கான். என்னடா இது ஏன் ஆளு கூட அவ டான்ஸ் ஆடுறதா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு இங்கே பொங்கி விழிஞ்சிட்ருக்கு. கண்ணு மொத்தம் ஹீரோயின் மேலே தான் இருக்குது. ரோலிங் ஸ்டெப் வரையில் ஹீரோயினை பிடிச்சி இழுத்துக்கிறான். அப்போ தான் மூஞ்சியில் சிரிப்பே வருது. ரோலிங் ஸ்டெப் வரையில் ஹீரோயின் என் ஃபேங்கு கிட்ட விடாமல் ஹீரோ திரும்ப இழுத்து ஹீரோயின் கூட திரும்ப டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃபேங் திருத்துன்னு முழிக்க ஐஷுவும் முழிச்சிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இவன் விளையாட்டுத்தனமாக பண்ணுறான்னு சொல்லிட்டு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால், நீ என் கூட ஆடுமா டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. திரும்ப வந்து ரோலிங் ஸ்டெப் வருது. ஐஷு சுற்றி வாரா ஹீரோயின் கிட்ட. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினை திரும்ப அவன் பக்கமே இழுத்துக்கிறான். ஐஷுவும் ஃபேங்கும் ஒன்றும் புரியாமல் முழிக்கையில் சார் திட்டுறாரு, டான்ஸ் ஆடுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கோவம் வந்து ஹீரோவோட காலை மிதிச்சிட்டு டக்குன்னு ஃபேங் கிட்ட போயிடுறா. அதுக்கப்புறம் இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, ஸ்ரேயா வந்து அவன் ஃபேங்கை பிடிக்கலையா, அவன் நடுவில் வந்து ஹீரோயினை தள்ளி விட்டுறா. ஹீரோயின் தனியாக நிற்கிறத பார்த்து திரும்ப ஹீரோ இழுத்துக்கிறான். ஐஷு தான் தனியாக நின்றுட்டுருக்கா. ஹீரோ சொல்கிறான், என்னை விட்டு நீ எங்கேயும் தப்பிக்க முடியாது, என் கூட மட்டும்தான் நீ ஆடி ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்போ, கடவுளே இது என்ன சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கையில் ஐஷு போவையில் வீணுக்குன்னே கால் தட்டி விட்டு கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் ஐஷுவும் ஹீரோயினும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஹீரோ கூட எனக்கு டான்ஸ் பண்ணணும்னு ஆசை, ஆனால்
அவனுக்கு வந்து என் கூட டான்ஸ் பண்ண விருப்பம் கிடையாது. நீ எப்படியாவது கொஞ்சம் அவன்கிட்ட பேசி ஓகே பண்ண வைன்னு சொன்னோனே, ஓகேன்னு இவளும் சொல்லிடுறா. ஆனா ஹீரோயினுக்கு மூஞ்சியே மாறிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட போய் பேசிட்டு இருக்கா. இது மாரி வந்து எங்களுக்கு நீ டான்ஸ் பிராக்டிஸ் சொல்லிக் கொடுக்கணும் நாளைக்கு. ஏன்னா வந்து எனக்கு சரியா வரல. ஐஷுவும் நீயும் பிராக்டிஸ் பண்ணு. நானும் ஃபேங்கும் பிராக்டிஸ் பண்றேன். அப்படின்னு இவ வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து இப்படிலாம் பேசுற ஆள் கிடையாது இவ அப்படின்னு நினைக்கையில அங்க ஐஷு ஒளிஞ்சிருக்கத பார்த்து, நாளைக்கு நான் கேவோட வெளியே போற வேலை இருக்கு. என்னால முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கோச்சிட்டு போவேல, மத்தவங்களுக்காக நீ ஏன் பேசுற? அந்த ஐஷுக்காக தானே நீ பேச வந்திருக்க. எனக்கு நல்லா தெரியும். அவ சரியான பச்சோந்திடி. உன்னை யூஸ் பண்ணிக்கிறா. உனக்கு புரியலையான்னு கேட்கல. இங்க கிளாஸ்க்கு வராங்க. அப்போ வந்து ஐஷு கிட்ட வந்து எக்ஸாம் ஃபீஸ் கேட்கல. அவ பர்ஸ் எடுத்து பார்க்குறா. அதுல சுத்தமா காசே இல்ல. ஐய்யய்யோ! காசு இல்லையே அப்படின்ற மாரி ஐஷு சொல்றா. அப்ப அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு சொல்லுது, "உனக்கு லாஸ்ட் டேட்டுன்னு தெரியாதா? நீ ஒரு ஆள் தான் கெட்டல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கே. ஐஷுக்கு லைட்டா அவமானமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் வந்து அவளோட காச குடுக்குறா. இந்தான்னு சொல்லிட்டு. ஹீரோ ஐஷு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் வந்து ரூம்ல தான் காட்டுறாங்க. அவளோட குடுமி போட்ட பொண்ணு வந்து காஸ்ட்லி கிரீம பார்க்குறா. அது கொஞ்சம் கூட இல்ல. அது காணோன்னோனே கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறா. "எனக்கு என்னடி தெரியும்? நானாடி பூசி தரேன்னு" கேட்குறப்போ, ஐஷு கிட்ட கேட்டா, "எனக்கு என்னப்பா தெரியும்?" அப்படின்னு சொல்றாங்க. "என்னப்பா யாருமே தெரியாதுன்னு சொல்றீங்க. அப்ப யார்ப்பா எடுத்தா?" அப்படின்னு சொல்லயில ஹீரோயின் வந்து ஐஷு தான் எடுத்தான்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா போன சீன்ல ஐஷு தான் அத எடுத்து பார்த்துட்டு இருப்பா ஹீரோயின் வரையில. யாரோ ஒரு திருட்டு பையன் திருடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே அவ போறா. அதுக்கப்புறம் கிளாஸ் எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் ஹீரோயின் தான் திருடிட்டா அப்படின்னு பழி போட்டுட்டு இருக்கா லீடர் பொண்ணு. ஐஷு அவ அப்படியாப்பட்ட பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, கிளாஸே சொல்லுது இது மாரி இவ படிச்ச ஸ்கூல்ல இப்படிதான் திருடியிருப்பா அப்படின்னு சொன்னோனே, ஹீரோ வந்து கோவப்படுறான். "நீ என்ன பேசிட்டு இருக்க? அவள பத்தி அவ அப்படியாப்பட்ட பொண்ணு இல்லன்னு உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லயில, "இல்ல நேத்து பார்த்தேன். இவ தான் நெறையா காசு வச்சிருந்தா" அப்படின்னு சொல்லயில, ஹீரோயின் கோவம் வந்துடுது. "என்ன பேசுறீங்க எல்லாரும்? நான் ஒண்ணும் திருட்டு பொண்ணுக்கு ஒண்ணும் கிடையாது. என்னுடைய நாவல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக வந்து எனக்கு நெறைய காசு குடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து நான் வந்து அவ்வளோ காசு வச்சிருக்கேன். வேணா பாருங்க என் ஃபோன்ல வந்து மெசேஜ் கூட இருக்கு. அவங்க சென்ட் பண்ண அமௌண்ட்டோட மெசேஜ்" அப்படின்னு சொல்லயில, மிஸ் வந்து எல்லாத்தையும் செக் பண்றாங்க. ஆமா, அவ நாவலுக்காக தான் பணம் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் லீடர் கிளாஸ விட்டு வெளிய போறா. பின்னாடியே ஐஷு தான் வரா. எல்லாரும் ஐஷு கிட்ட போய் கேட்குறாங்க, "நீ தான் கடைசியா கிளாஸ்க்குள்ள போயிருக்க. யாராவது கிளாஸ்க்குள்ள இருந்தாங்களா? நீ பார்த்தியான்னு?" கேட்குறப்ப, "எனக்கெல்லாம் தெரியாதுப்பா. யாருமே இல்ல" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சொல்றான், "அப்படி எப்படிம்மா யாரும் இல்லாம பணம் வந்து காணாம போயிடுக்கும்? நீ தானே கடைசியா போன" அப்படின்னு கேட்கையில, "எனக்கு தெரியாது. யாரும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான்ற மாரி சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் சர்க்கஸ் விளையாடையில அவ ஃபேண்ட் கிழிஞ்சிடுது. அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்கா. "உனக்கு என்னடி ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடி வந்து பார்க்குறான். பார்த்தா ஃபேண்ட் கிழிஞ்சிருச்சுடா அப்படின்னு சொல்லயில, லேடீஸ் பாத்ரூம்ல போய் அவனோட ஃபேண்ட்ட கழட்டி குடுத்துட்டு ஹீரோயினுக்கு அவன் ஃபேண்ட்ட குடுத்துடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் போவையில, "எப்புட்றா கிழிஞ்ச ஃபேண்ட்டோட போவ?" அப்படின்னு சொன்னா, "இதாம்மா ஃபேஷன்" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. காலையில சார் புடிச்சிடுறாரு. "2 பேரும் எங்க சுத்திட்டு இருக்கீங்க நைட்ல? என்ன லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? எவ்ளோ தைரியம்?" அப்படின்னு சொல்லயில, "சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நான் அவ ஃபேண்ட் கிழிஞ்சிருச்சு அதான் ஹெல்ப் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, ஐஷு வயித்த பிடிச்சிட்டு வந்துடுறா. எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப துடிக்கிறத பார்த்து ஹீரோ தூக்கிட்டு போயிடுறான். ஏன்னா சாரும் விட்டுட்டாரு அவங்கள. "என்னடி ஆச்சு? ஏன்டி உனக்கு வயிறு வலிக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. "ஒண்ணும் கிடையாதுடி. நான் சும்மா வந்து இந்த பருத்தி பால குடிச்சிட்டேன். அதுதான் உனக்கு ஒத்துக்காதே" அப்படின்னு சொல்லயில, "உங்கள காப்பாத்துறதுக்காக தான் நான் பண்ணேன்" அப்படின்னு சொல்லயில, ஹீரோக்கே மனசு ரொம்ப கஷ்டமாகுது. ஹீரோயின் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளிய போயிட்டா. அதுக்கப்புறம் ஐஷு வந்து அவளுக்கு உடம்பு முடியாத நேரத்துல பெருக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சாப்பாட்ட குடுத்துட்டு, "இந்தா சாப்பிடு" அப்படின்னு சொல்லயில, அங்க உள்ள பிள்ளைங்கலாம் பேசுது. இத மாரி அவங்க 2 பேரும் நல்ல ஜோடி அப்படின்னு பேசையில, இதெல்லாம் ஹீரோயின் கேட்டுடுறா. அவங்க நல்ல பேர் லவ் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, அங்க ஹீரோ பார்க்குறா. அப்ப ஹீரோயின் போயிடுறா. அந்த பிள்ளைகள்லாம் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கிறத மட்டும் கேட்குறா. அதுக்கப்புறம், "நீ வந்து என்னைய பத்தி தப்பா புரிஞ்சுட்டு இருக்கன்னு நெனைக்கிறேன். உனக்குள்ள ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லயில, "அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் பண்ணேன். சரி நான் ஃபீலிங்ஸ் எல்லாம் இல்லன்னு ஒத்துக்கிறேன். ஆனா எனக்காக நீ ஒரு ஃபேவர் பண்ணணும். நான் ஒரு கிஃப்ட் ஒண்ணு குடுப்பேன். அத நீ கண்டிப்பா வாங்கிக்கிறணும்" அப்படின்னு சொல்றா. ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோயினுக்காக கிரீட்டிங் கார்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கா. அத கேப்பையும் வச்சு விளையாடையில கீழ போட்டுடுறான். அது உடைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் "எவ்ளோ தைரியம் இருந்தா இப்படி பண்ணியிருப்ப" அப்படின்னு சொல்லி திட்டையில, "நான் போய் வாங்கிட்டு வரேன்டான்னு" சொல்லிட்டு போயிருக்கா. இங்க ஹீரோ வந்து வந்த கிரீட்டிங்ஸ ஃபுல்லா ஒளிச்சு வச்சிருக்கான். ஏன்னா ஹீரோயின் வந்து அவன் கிரீட்டிங்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு ஹீரோயின் பார்க்கணும்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கிரீட்டிங் எடுத்துட்டு வரல, "என்னடா உன் கண்ல கருவளையமா? மச்சான் படிச்சு படிச்சு இப்படி டார்க் சர்க்கிள் வந்துருச்சே" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம், "நீ வச்சுட்டு போடா, நான் அவள்ட்ட குடுத்துடுறேன். வர லேட் ஆகும்" அப்படின்னு சொல்லயில, ஹீரோயின் வந்து பார்க்குறா. "எனக்கு ஒரு கிரீட்டிங்ஸ் கூட வரலையா?" அப்படின்னு சொல்லயில, காமெடி ஃப்ரெண்ட் சொல்றான், "உன் கிரீட்டிங்ஸ மொத்தத்தையும் ஹீரோ தான் எடுத்துட்டு போனான்" அப்படின்னு சொல்லயில, ஹீரோ கிட்ட போய் கேட்குறா. "எங்கடா என் கிரீட்டிங்ஸ்னா?" "ஃபர்ஸ்ட்டு என் கிரீட்டிங்ஸ் தான் நீ பார்க்கணும். அதுக்காக தான் நான் ஒளிச்சு வச்சிருக்கேன்" அப்படின்னு சொன்னோனே, "என் கிரீட்டிங்ஸ் எங்கடி?" அப்படின்னு சொல்லி கேட்கையில, "போடா உன் டெஸ்க்ல போய் இருக்கு" அப்படின்னு சொன்னோனே, எடுத்து போய் இன்னைக்கு ஹீரோவுடைய பர்த்டே. ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கா. அப்ப வந்து கரெக்ட்டா குடுக்க போற நேரம் பார்த்து, ஐஷு வந்து அவளோட கிஃப்ட்ட குடுத்து, "இந்தா பாரு. இப்பயே பிரிச்சு பாருன்னு" சொல்றா. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா ஆயிடுது. அவ கிஃப்ட்ட குடுக்கவே இல்ல. என்னன்னு பிரிச்சு பார்த்தா, ஒரு ஸ்கார்ஃப் மாரி
பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கா, என் கையால் உனக்கு பண்ண அப்படின்னு சொல்லையில் ஹீரோ வந்து எனக்கு வேண்டாம் இதெல்லாம் நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லையில் அவள் சொல்கிறா, நீ நாமக்குள்ளே பேசினதை நீ மறந்துட்டியா, நான் gift கொடுப்பேன் கண்டிப்பாக நீ வாங்கிக்கணும்னு சொன்னேன்ல அப்படின்னு ஏதோ சீக்ரெட் பேசின மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு மூஞ்சியே டல்லாகிடுது. இதை பார்த்த ஹீரோ சரி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான். ஹீரோயின் நம்மளுக்கு தெரியாமல் இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு லைன் ஓடுது போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கோச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினை சமாதானப்படுத்த போகலான்னு பார்த்தா எல்லாரும் வரிசையாக gift கொடுத்துட்ருக்காங்க. ஹீரோ வந்து தனக்காக தான் வாரான்னு தெரிஞ்சுட்டு ஹீரோயின் உடனே அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறா. இங்கே ஐஷு கிட்ட பேசையில் ஹீரோயின் ஒரு விஷயத்த கேட்குறா, நீ வந்து ஹீரோவை மேலே எதுவும் ஃபீலிங்ஸ் வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி ஐஷுவை கேட்குறப்ப, ஆமாம் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸ்கூலில் வந்ததுலேருந்தே அவன் மேலே நான் லவ்வில் விழுந்துட்டேன், ஆனால் அவன் என்னை கொஞ்சம் கூட கண்டுக்கிறவே மாட்டேங்கிறான், நான் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், நான் கொடுத்த இதை சொற்ற கூட வேணான்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லியில், ஒன்றும் கவலைப்படாத அவன் பார்க்க தான் முரடனாக இருப்பான், அவன் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா. ஐஷுக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் அந்த பக்கம் ஃபேங் வரான். வந்ததுக்கப்புறம் ரியா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கல, ரியா கொஞ்சம் மூட் அப்செட்டாக அப்படியே அந்த கிளாஸ் ரூமுக்கு தான் போனா, நீ வேணா போய் அவளை சமாதானப்படுத்த அப்படின்னு சொல்லல, கையில் gift வேறு வச்சிருக்கான். இதை பார்த்து இவ ப்ரப்போஸ் தான் பண்ண போகிறான்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அவள் போய் அந்த குப்பை தட்டியில் அந்த கிஃப்ட்டை போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கையில் ஹீரோயின் இங்கே ஒரு மாதிரியாக நின்றுட்டு இருக்கா, கண் கலங்கி அப்படின்னு நிற்கிது. இவன் சொல்கிறான், உனக்கு அழுகணும்னு தோணுச்சுன்னா அழுதுடு அப்படின்னு சொல்லல. ஹீரோயின் உட்காந்து குமுறி குமுறி அழுதுட்டு இருக்கா. அவளுக்கு என்னதான் அப்படி மன கஷ்டன்றது தெரியல. இங்கே அதே சமயம் ஹீரோயின்காக கிளம்புறான். எங்கே நீ போகிற, அவள் ஃபேங்கோட இருக்கா அப்படின்னு வந்து ஐஷு சொல்லையில், நீ வேணுன்ட்டு தான் பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியும், அவள் gift கொடுக்கையில் நீ வந்து கொடுத்து அவளை அப்செட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் அவள் உண்மையாலே ஒரு நல்ல பொண்ணு, உன் மேலே உண்மையாலே அக்கறை தான் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லையில், நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ணலை, நீ தானே சொன்ன அப்படின்னு சொல்லையில், உன் கிஃப்ட்டுக்கு ரிட்டன் gift நான் ஒரு பெண்ணு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். அதுக்கப்புறம் இங்கே ஹீரோயின் வேன் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு மலையில். ஹீரோ வந்து ஃபேங்கோட இருக்கிறத பார்த்து மன கஷ்டப்படுறான். இந்த அளவுக்கு நம்மளால் ஹீரோயின் ஹர்ட் ஆயிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவனால் நம்பவே முடியல. ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்தா ஹீரோ ஆப்போசிட்டில் நிற்கிறான். அவளுக்கு அவ்வளோதான், அவன் மூஞ்சியை கூட பார்க்க தைரியம் கிடையாது. அதோட குடுகுடுன்னு ஓடுறா. இவங்க போகையில் வந்து பின்னாடியே ஹீரோவும் வரான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்னடா நடக்குதுன்னு பார்க்கலாம். சீக்கிரமாகவே இந்த ட்ராமாவை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் ஒன்று போட்டு விட்ருங்க.